வணக்கம், வெல்கம் டு ஆனந்திஸ் கிச்சன். டேஸ்டியாக ஒரு புலாவ் செய்ய போகிறோம். அது கூடவே சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த புலாவ் செய்கிறதுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எடுத்துக்கோங்க. 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்குது. இது நம்ம இந்த அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருவோம். 1/4 மூடி தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெயும் 3 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். காயட்டும். இப்போது ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பட்டை, அப்புறம் சின்னதாக கடல்பாசி, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நட்சத்திர சோம்பு சின்னதாக கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது சேர்த்துக்கிறேன். வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கிடக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அடுத்ததாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி வடிகட்டின தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் 1.5 கப்பு இருக்குது, அதை ஊற்றிக்கிறேன். இன்னொரு 1.5 கப்பு அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்திருந்த 1.5 கப்பு அரிசிக்கு இப்போ மொத்தமாக 3 கப் சேர்த்துருக்குறேன். சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 10 நிமிஷம் சிம்லே வைங்க போதும். இடையில விசில் வந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், அடுத்ததாக சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 4 பல் பூண்டு, 5 முந்திரி பருப்பு, சின்னதாக 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். வதக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா இலையை போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஊற்றினா கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி,
எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் 250 கிராம் சிக்கன் சேர்த்துக்கிறேன். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் நான் இப்போ சொல்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம், தண்ணி இல்லாமல் தான் வதங்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். சிக்கன் அப்படியே பெரட்டி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ திரும்பவும் மூடி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.